ஆனால் நமக்கு இடம் பார்த்தல என் பிள்ளைக்கு இடம் தான் பயந்துட்டு இந்த எம்மாங்கன இடத்த கொடுத்துருக்கான். இது என்ன கூட்டம்? கொடுக்க வேண்டிய இடத்த கொடுத்தா நாகை மாவட்டமே இங்கே தான் இருக்கும். நான் காலையில் 8 மணிக்கு வந்தேன் என் வீட்டிலேருந்து. 2 தடவை மயக்கடிச்சு விழுந்து கீழே விழுந்து இப்போ எனக்கு தூக்கி தண்ணி கொடுத்துருக்குறாப்போ. என் பிள்ளைய கொண்டுட்டு வரணும். என் பிள்ளைய கொண்டாந்து நாங்கள் அரசியலில் இறக்கி என்னைக்கு எம்ஜிஆர் பரங்கிமலை தொகுதியில் படுத்துக்கிட்டு ஓட்டு வாங்கினாப்புல என் பிள்ளை விஜய் வாங்கணும். என்னைக்கு தமிழ்நாட்டு சிஎம் நம்ம விஜய் தான். இதில் யாரையும் உள்ளே விட மாட்டோம். இது கட்டாயம் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும், சத்தியம் உண்மை. நாங்கள் யாருக்கும் போட மாட்டோம். எங்களுக்கு விஜய் வேணும், என் பிள்ளை எங்களுக்கு வேணும். மாற்றம் வரணும், அரசியல் மாற்றம் மாறணும். இனிமேல் பட்டு இந்த அரசியல் தேவை இல்லைனுங்கிற. நீங்கள் எல்லாம் பணம் கொடுத்து தவிர ஓட்டு வாங்க பார்ப்பீங்க, ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபான்னு. பணத்தையும் வாங்கிக்குவோம். ஏன்னா எங்கே பணம் கொடுத்தா வாங்கிக்குவோம். போனோம்னா உள்ளே அழகாக போட்டு ஒரு பட்டு நம்பிக்கிட்டு நாங்கள் பாட்டுக்கு வெளியே வந்துடுவோம். இது எங்களோட உரிமை. பணம் கொடுக்கறது உரிமை, வாங்குறது எங்களோட கடமை. எங்க பணம் இல்லை விஜயா எப்பா ஏ தங்கம் ஏப்பா சாமியா தமிழ்நாட்டை காக்க வந்த குலசாமி ஏ ஐயா உன்னை நான் பார்க்கணுன்னு தாண்டி இருந்தேன். உன்னை போட்டாவை முத்தி கொடுத்தேன். நான் உன்னை பார்க்கணுன்னு கிட்ட வந்தம்மா என்னை தள்ளி விட்டுட்டா ஓடி தங்கம். நீ வரணுண்டியா, எங்களுக்கு நீ வேணுண்டியா. நீ நான் உன்னை விஜய்னு சொல்ல மாட்டேன்டி. நீ எம்ஜிஆர், எனக்கு சின்ன எம்ஜிஆர். எங்களை காக்க வந்த குல தெய்வம், குல சாமி. எங்கள் பிள்ளை எங்களுக்கு எல்லாருக்கும் எங்கள் வீட்டு பிள்ளை. இனி எங்கள் வீட்டு பிள்ளை தான் நம்ம எங்களுக்கு தேவை. யாருமே எங்களுக்கு தேவை இல்லைப்பா. நானே வந்து என் உயிர் ரெட்டலையை தான் போகும்னு சொன்னாவோ. அந்த மாதிரி இருந்தேன்னா இன்னைக்கு ரெட்டலையை ஒரு பக்கம் வச்சுட்டேன். இன்னைக்கு நீ தான் வேணும். டிவியை திறந்தா உன் படம் தான் பார்க்குறேன், இல்லைன்னா நம்ம பட்டுக்கு தூங்குறோம் உட்காந்து. எனக்கு நீ வந்து எல்லாரையும் நாங்கள் இருட்டில் இருக்கிறோம்பா. நாங்கள் எல்லாம் இருட்டில் இருக்கிறோண்டி சாமியா. நீ வாரதெல்லாம் பெருசில், எங்களை கொண்டாந்து வெளிச்சத்தில் விட்டுட்டா போதும்பா. இந்த இருட்டு நம்ம எங்களுக்கு தாங்க முடியாதுப்பா. ரோட்டில் பொம்பளை பிள்ளை நடக்க முடியலை. பொண்ணு தாய்க்காரி இன்னொருத்தனை வச்சுட்டு பிள்ளைய கொண்டு போடுறான். அவள் ஓடுறாளே அவங்க கூட வச்சேன். அந்த பிள்ளைங்காச்சும் ஒரு அனாதை விடுதலை விட்டா என்னப்பா, அந்த பிள்ளைய கொண்டு போட்டு ஓடுறான். ரோட்டில் பொம்பளை தைரியமாக நடக்க முடியல. சாமத்துக்கு சாம பின்னாடியே வரணும், துணியை பிடிச்சிருக்கா. அது பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை அனுப்புனா வாத்தியார் பிள்ளைங்களை அநியாயம் பண்ணுறான். 5 வயசு பிள்ளை 60 வயசுக்கெல்லாம் பாடுபடுறான். இதெல்லாம் என்னப்பா அரசியல்? இதெல்லாம் கேட்காம தூங்கிட்டாப்பா இருக்கு இந்த அரசியல். ஏன்பா இதுக்கு முன்னே அந்த அம்மா இருந்து நடத்தின அரசியல் எப்படி இருந்துச்சு? இப்போ ஏன்பா அந்த அரசியல் தூங்கிட்டு இருக்கு? ஏன் முழிக்க மாட்டீங்களா? முழிச்சு பார்க்க மாட்டீங்களா? உங்கள் வீட்டில் ஏதாச்சும் சொன்னால் பார்ப்பீங்க, கல்லாடி விழுந்தா. மக்களுக்கு ஏதாச்சுன்னா பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கு கல்லடி விழுவக்கூடாது, ஆனால் எங்களுக்கு கல்லடி விளக்கமத்தடி செருப்படிச்சு. ஏன்னா உங்களுக்கு ஓட்டு போட்டோம், எங்களுக்கு தலையெழுத்தா காலு கெடுக்க போய் நாங்கள் நின்று உங்களுக்கு ஓட்டையும் போட்டு வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்டுக்கிட்டு வாங்கியிருக்கோம். எங்களுக்கு குரல் கொடுக்க நீங்கள் வரமாட்டீங்க. உங்களுக்கு ஏதாவது சொன்னாக்கா